இந்த 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்ததுனால ஒன்றிய அரசு வயலேட் பண்ணிருக்காங்க. சமஸ்கிருதம் அப்படிங்கறத சில தரப்பினர் தேவ பாஷையாக கருதுறாங்க. ஒன்றிய அரசு தன்னிச்சையாக இந்த 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெயில் இஸ் a rule, jail is an exception. 15 நாள் இருந்த ரிமாண்ட் காலத்தை அவங்க 60 நாள் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி இங்க கொண்டு வரதுனால, எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால மக்களுக்கு நோய்வாய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய போராட்டங்களையும் அவங்களுடைய குரல்களை நசுக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்துல எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எந்த ஒரு டெஃபினிஷனுமே இல்லாத வார்த்தையை வேணும்னே ஒன்றிய அரசு இந்த இடத்துல கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய நீதித்துறையை இன்னைக்கு பலகட்ட போராட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லையும் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரைக்கும் போராட்டத்துல முன்னெடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி நிர்பயா கேஸ்ல 2012 வந்து கோர்ட் சொல்லிட்டாங்க. இது முழுக்க முழுக்க மனித உரிமைக்கு எதிரான மனித உரிமை மீறல். இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் மொழி உரிமைக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது? இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நீதித்துறையும் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 சட்டங்களினுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு இருந்த சட்டத்தை பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு இருந்த சட்டத்தை பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்னும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருந்த சட்டத்தை பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. இந்த 3 சட்டங்களும் எந்த அளவுக்கு மொழி உரிமையை இந்திய நாட்டில் பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது கான்ஸ்டியூஷனலி வேலிடா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 348 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல யூஸ் பண்ற லாங்குவேஜஸ், தென் பார்லிமெண்ட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பில் பாஸ் பண்றதுக்கு, ஆக்ட் எனாக்ட் பண்றதுக்கு, அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனாக்ட் பண்றதுக்கு, பைலாஸ் கொண்டு வரதுக்கு, பிரசிடென்ட் கவர்னர் ஆர்டினன்ஸ் மேக் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 348 சொல்லியிருப்பாங்க. அந்த சட்டத்தை இந்த 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்ததுனால ஒன்றிய அரசு வயலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மொழி உரிமையை பாதிக்குது அப்படின்னா, முதல்ல இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் எந்த மொழியில இருக்குன்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அதாவது இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்திய துணை கண்டத்துல ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு இன குழுக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு தனித்தனி மொழி இருக்கு, தனித்தனி பண்பாடு இருக்கு, தனித்தனி கலாச்சாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய இன குழுக்களின் ஒன்றியமாகத்தான் இன்னைக்கு இந்தியா வந்துட்டு ஒரு துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் வழக்கத்திலேயே இல்லாத ஒரு மொழியில சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது அது நியாயம் கிடையாது. சமஸ்கிருதம் அப்படிங்கறத சில தரப்பினர் தேவ பாஷையாக கருதுறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, நாம அதுல தலையிட போறது கிடையாது. ஆனா அந்த மொழிய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களும் பயன்படுத்தக்கூடிய சட்டத்திற்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொருந்தக்கூடிய சட்டத்திற்கு வைத்திருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. இந்த இடத்துல பலதரப்பட்ட மக்களினுடைய மொழி உரிமை பாதிக்கப்படும். இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பட்டியல்ல வருது? இதனால மாநில உரிமைகள் பாதிக்கப்படுகிறதா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 7th ஸ்கெட்யூல்ல 3 லிஸ்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்க்கு யூனியன் தான் லா எனாக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்க்கு ஸ்டேட் தான் லா எனாக்ட் பண்ணுவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்க்கு போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே லா எனாக்ட் பண்ணலாம். அதுல கூடுதலான அதிகாரம் யூனியனுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கிரிமினல் லா எந்த லிஸ்ட்ல வருதுன்னு பார்த்தா கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் வருது. அப்படி இருக்கும்போது அதுல யூனியனுக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கு, அவங்க தான் சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. இதனால எப்படி மாநிலத்தினுடைய உரிமை பாதிக்கப்படுதுன்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, இது என்னதான் கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்திருந்தாலும் கூட குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மாநில அரசு கிட்டையும் ஒன்றியம் ஒப்பீனியன் கேட்டிருந்திருக்கலாம். லா கமிஷன் கிட்ட கலந்து ஆலோசிக்காம, ஒப்பீனியன் கேட்காம ஒன்றிய அரசு தன்னிச்சையாக இந்த 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்படி 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வராங்க, உள்ள பல மாற்றங்களை செய்திருக்கிறாங்க, மொழியை கூட மாத்தி இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த இடத்துல அந்தந்த மாநிலங்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கேட்டிருந்திருக்கலாம், ஒப்பீனியன் கேட்டிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் எங்களுடைய கண்டனமாகவும் இந்த இடத்துல இருக்கு. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் காவல்துறைக்கு என்ன கூடுதல் அதிகாரத்தை வழங்கியிருக்கு? இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் காவல்துறைக்கு என்ன கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குது, நீதித்துறை கிட்ட இருந்து எந்த அதிகாரத்தை பிடுங்கி நிர்வாகத்துறைக்கு கொடுக்குது அப்படின்னு கேட்டா,
ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை ரிமாண்ட் பண்ணுவதற்கான உரிமை நீதித்துறை கிட்ட தான் இருக்கு, ஜுடிஷியரி கிட்ட தான் இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் தான் அதை பண்ணுவார். ஆனா இப்போ புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அதுல குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவரை ரிமாண்ட் பண்ணுவதற்கான உரிமை நிர்வாகத்துறைக்கு, எக்ஸிகியூட்டிவ்க்கு கூட இருக்கு. அதாவது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கூட குற்றம் சாட்டப்பட்டவரை ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமாண்ட் பண்றதுக்கான காலத்தை அவங்க எவ்வளவுல இருந்து எவ்வளவு நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னா 15 நாள்னு இருந்த ரிமாண்ட் காலத்தை அவங்க 60 நாள் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. நம்ம இந்தியன் ஜுடிஷியரி என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ரிஃபார்மேட்டிவ் தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்தை செய்திருக்கக்கூடியவருக்கு அவரை திருத்தி அவரை வந்துட்டு நல்ல மனிதராக மாத்தி மறுபடியும் சொசைட்டிக்குள்ள அவரை என்டர் பண்ணி அவருக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்ல தான் வந்து நம்ம இந்தியன் ஜுடிஷியரி இருக்கு. அதுல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் 1000:1 ரேஷியோ. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தட் தான் பெயில் இஸ் a ரூல், ஜெயில் இஸ் an எக்ஸெப்ஷன். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் அவர் குற்றவாளி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதாகட்டும், பெனால்டி கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் அவருக்கு நம்ம கொடுப்போம். அது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவருக்கு பெயில் கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது 60 நாள் ரிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு பெயிலே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது குற்றமே செய்யாத பல தரப்பட்ட அப்பாவி மக்கள் இந்த சட்டத்தினால பாதிக்கப்படுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இதுல எப்படி காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 50, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வரக்கூடிய ஆர்டிகல் 50ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீதித்துறைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உரிமையை எடுத்து அப்படியே நிர்வாகத்துறையும் இதை செய்யலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு இந்த குற்றவியல் சட்டத்துல கொண்டு வந்திருக்கிறது மிகுந்த கண்டனத்திற்குரியது. இந்த இடத்துல அது காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்குது. இது நீதித்துறையோட இண்டிபெண்டன்ஸை குவெஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் மனித உரிமைக்கு எதிராக இருக்கா? இந்த புதிய குற்றவியல் சட்டத்துல ஒன்றிய அரசு என்ன சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவரை காவல்துறை கைது செய்யும் பொழுது கை விலங்கு போடலாம், ஹேண்ட் கஃப் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மனித உரிமைக்கு எதிரான மனித உரிமை மீறல். ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 21, ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் ஆர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே ரைட் அகேன்ஸ்ட் ஹேண்ட் கஃப் அண்ட் பார் ஃபட்டர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதருக்கு கைவிலங்கு போடுவதும் அவரை சங்கிலியால கட்டி வைக்கிறதும் மனித உரிமை மீறல். அது வந்து அதுக்கு எதிரான அடிப்படை உரிமை எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கறத ஆர்டிகல் 21ல சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இது ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது. அதுவும் இல்லாம ஒரு பிரசிடென்ட் இருக்கு, என்னன்னா பிரேம் சங்கர் சுக்லா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹேண்ட் கஃப் போடுறதுக்கு ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டன்சஸ் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டன்சஸ்னா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஒன்றிய அரசு வெறும் ஹேண்ட் கஃப் போட்டு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டெஃபினிஷனுமே கொடுக்கல. எந்தெந்த கேசஸ்க்கு எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்துட்டு கைவிலங்கு போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு டெஃபினிஷனுமே கொடுக்கல. எந்த ஒரு டெஃபினிஷனுமே கொடுக்க தெரியாத இவங்க எதுக்கு வந்து வெறுமனே ஒரு சட்டத்தை வந்துட்டு இயற்றணும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னொன்னு, இவங்க டெஃபினிஷனே கொடுக்காம செஞ்சிருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ். அதாவது பெட்டி அஃபென்சஸ், சிறிய குற்றங்கள், அதாவது லெஸ் சீரியஸ் அஃபென்சஸ்ன்னு சொல்லலாம், இல்ல நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும் பொழுது அதுக்கு நீதித்துறை நடுவர் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் பெனால்டி கொடுக்காம கம்யூனிட்டி சர்வீஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டெஃபினிஷனுமே ஒன்றிய அரசு கொடுக்கல. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீதித்துறை நடுவர், நிறைய நீதித்துறை நடுவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு ஒவ்வொரு டெஃபினிஷன் எடுத்துப்பாங்க. நாளைக்கு இதே ஒரு குற்றம் நடக்குது, ஒரு சின்ன ஒரு பெட்டி அஃபென்ஸ் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு நீதித்துறை நடுவர் இருக்கிறார், அவரு தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கோயில கூட்டி போயிருக்கணும்,
நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கோயில்ல மணி அடிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாலும் அதுவும் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் கீழே தான் வரும். ஏன்னா இதுக்கு ப்ராப்பர் டெஃபினிஷனே கிடையாது. இது நம்மளால இன்டர்பிரிட்டே பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிட்டி சர்வீஸ்னு கொடுத்துருக்கும் போது அதை நீதித்துறை நடுவர் அவங்க தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பனிஷ்மெண்ட் வேணா கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் தேவையில்லாத நடைமுறைகளை பிற்காலத்துல கொண்டு வரக்கூடிய செயல்களை இந்த சட்டம் வந்து கொண்டு வர வகையில் இருக்குது. டெரரிஸ்ட் ஆக்டை பிஎன்எஸ் ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? டெரரிஸ்ட் ஆக்ட்ஸை உள்ளடக்கக்கூடிய குற்றங்களை நாம உபா சட்டத்தின் அடிப்படையில் தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஸ்பெஷல் ஆக்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்துட்டு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்றது என்னென்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் போன்றவற்றுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில கைது செய்யலாம்னு சொல்றாங்க. அதுவும் யார் நினைச்சா வந்துட்டு இந்த சட்டத்தின் கீழே அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய எஸ்பி ரேங்க்குக்கு குறைவில்லாம இருக்கக்கூடிய யாரானாலுமே ஒருத்தர் மேல இந்த சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யலாம். அதாவது செக்ஷன் 113 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே வழக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி ஓகே, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்றிய அரசு வச்சிருக்கிற இந்த வார்த்தைக்கு போதுமான டெஃபினிஷனே கிடையாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நாளைக்கு ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனி இங்க கொண்டு வரதுனால, எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால மக்களுக்கு நோய்வாய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட் வந்து மக்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம அதுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானத்தை தடுக்கக்கூடிய வகையில இவங்க போராடுறாங்க அப்படின்னு இந்த ஆக்ட் கீழே நம்மள கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது டெரரிஸ்ட் ஆக்டா இதை கன்சிடர் பண்ணி நம்மள இந்த சட்டத்திற்கு கீழே நம்ம மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு மனித உரிமை போராளிகள் மீதும், மக்கள் நலனுக்காக போராடக்கூடியவர்கள் மீதும், நாட்டு நலனுக்காக போராடக்கூடியவர்கள் மீதும், ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுபவர்கள் மீதும், போராட்டக்காரர்கள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த சட்டம் கொண்டு வரும். அவங்கள முடக்கிறதுக்கான ஒரு அவங்களுடைய போராட்டங்களையும் அவங்களுடைய குரல்களை நசுக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்துல எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எந்த ஒரு டெஃபினிஷனுமே இல்லாத வார்த்தையை வேணும்னே ஒன்றிய அரசு இந்த இடத்துல கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க. உபா சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த உபா சட்டத்துல வந்து பல குற்றங்கள் பதிவு செய்யப்படுது. ஆனா அதுல 2% குறைவான கன்விக்ஷன்ஸ் தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உபா சட்டமே பல பொய் வழக்குகள் உபா சட்டத்தின் கீழே சாடப்படுது. எதுக்காக அப்படின்னா, போராடுபவர்களுடைய குரலை நசுக்கிறதுக்காக உபா சட்டத்தின் கீழே பல பொய் வழக்குகள் தொடுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்க பிஎன்எஸ்லயே இப்படி வந்து ஒரு செக்ஷனை கொண்டு வச்சுட்டாங்க. பிஎன்எஸ்லயே இந்த இடத்துல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம்னு வைக்கும்போது அப்போ எத்தனை பொய் வழக்குகள் போராட்டக்காரர்கள் மீது பாய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த 3 குற்றவியல் சட்டங்கள்னால ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன? இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் எப்ப இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஜூலை 1, 2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்ப இருந்து, அதாவது ஜூலை 1 இருந்து தொடுக்கப்படக்கூடிய வழக்குகளுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும். ஜூன் 30, 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு பழைய சட்டங்கள் தான் பொருந்தும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது பெரிய அளவிலான குழப்பத்தை வழக்கறிஞர்கள் மத்தியிலையும், நடுவர்கள் மத்தியிலையும், ஒட்டுமொத்த நீதிமன்றத்திலையுமே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பல்லாயிரம் குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குகளே இன்னும் முடிக்கப்படாத நிலைமையில இன்னும் புதிதாக வரக்கூடிய வழக்குகளுக்கு புதிதான சட்டம் அப்படிங்கும் போது இது தேவையில்லாத குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். இன்னொன்னு, இந்த 3 சட்டங்களை கொண்டு வந்ததே ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா இந்த 3 சட்டங்கள்லையும் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னா அது வந்து 10% மட்டும்தான் இருக்கும். அது அவங்க ஒரு அமெண்ட்மெண்டா கூட கொண்டு வந்திருக்கலாம். இப்படி ஆக்டா தான் கொண்டு வரணுங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. ஆனா தேவையே இல்லாத அந்த 10-15% மாற்றத்துக்காக ஆக்டா கொண்டு வந்து ஒட்டுமொத்த நீதித்துறை மேல ஒரு மேசிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ற அளவுக்கு ஒன்றிய அரசு இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீதித்துறையினுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இந்த இடத்துல கொஸ்டின் ஆகிறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இந்தியாவினுடைய நீதித்துறையை இன்னைக்கு பலகட்ட போராட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லையும் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரைக்கும் போராட்டத்துல முன்னெடுத்திருக்கிறாங்க.
அதுலயும் இவங்க வந்து இந்த சட்டத்தை எப்படி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, 0 எஃப்ஐஆர் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், 0 எஃப்ஐஆர் வந்து சட்டமாக்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு குற்றம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அந்த குற்றம் எந்த இடத்துல நடந்திருக்குதோ அந்த எல்லை வரம்புக்கு உட்பட்ட காவல் நிலையத்துல மட்டும்தான் புகார் கொடுக்கணும்னு கிடையாது. எங்க வேணா புகார் கொடுக்கலாம். அதை வந்துட்டு அந்த காவல்துறை அந்த காவல் நிலையம் உரிய காவல் நிலையத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் 0 எஃப்ஐஆர். இது ஆல்ரெடி நிர்பயா கேஸ்ல 2012 வந்து கோர்ட் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரசிடென்ட்ட இந்த இடத்துல வந்து அவங்க ஆக்டா கொண்டு வந்து அதை ஏதோ இவங்க தான் புதுசா ஆக்டா கொண்டு வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களுக்காக ஒட்டுமொத்த சட்டத்தையே மாத்தி இங்க தேவையில்லாத பிரஷரை ஜுடிஷியரி மேல ஒன்றிய அரசு கொடுத்திருக்காங்க. இது ஜுடிஷியரிக்கு நல்லதே கிடையாது. இந்த இடத்துல ஒன்றிய அரசு இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற்றால் மட்டும்தான் நீதித்துறையில பல வழக்குகளுக்கு நியாயங்களையும் பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சேர்த்து நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுதான் எங்களுடைய வாதம்.